ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷு ஃபேமஸ் ஃபார் நான் வெஜிடேரியன். ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ்ஷு ரொம்ப ஃபேமஸ். குந்தப்புரான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ரசப்பொடி கூட செஞ்சுருக்கோம். ஃபேமஸான இடம் உடுப்பி பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த குந்தப்புராவில் தான் 1950களில் முதல்ல கீ ரோஸ்ட், இந்த கீ தோசை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் முதல்லேருந்து வந்தது. ஸோ கீ ரோஸ்ட்டுக்கு ஃபேமஸான கீ ரோஸை இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண குந்தப்புரா. ஸோ அந்த குந்தப்புராலேருந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ். சிக்கன், மட்டன், ஸ்க்ராப்பு, ப்ரான்ஸ்லாம் செய்யக்கூடிய டிஷ்ஷு. இதோட வெஜிடேரியன் வெர்ஷன் நான் இப்போ பண்ண போகிறேன். அதே மசாலா தான் அங்கே நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இங்கே வந்து நான் இன்றைக்கி ஆலு பண்ணுறேன். பட் இதே இடத்துல நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பண்ண முடியும், நம்மளோட பன்னீர் வச்சு செய்ய முடியும், இல்லைன்னா காளான் வச்சு மஷ்ரூம் வச்சு செய்ய முடியும். மஷ்ரூம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எனக்கு அவ்வளோவா மஷ்ரூம் பிடிக்காது. நான் வந்து பேபி ஆலு வச்சு செய்கிறேன். குந்தப்புரா பேபி ஆலு கீ ரோஸ்ட். இது வந்து டெய்லி செய்யக்கூடிய டிஷ் கிடையாது, டெய்லி சாப்பிடக்கூடிய டிஷ் கிடையாது. ஸ்பெஷல் அக்கேஷனில் செய்யக்கூடிய டிஷ். ஏன்னா நிறைய நெய், இதில் வந்து தண்ணி அம்சமே கிடையாது. அந்த மசாலாவை வந்து குக் பண்ணுறதே நெய்யில் தான் குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் டெய்லி சாப்பிட்ற டிஷ் கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதான ஒரு அக்கேஷனில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிறது தான் இந்த டிஷ் அட்வைசபிள். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எல்டர்ஸை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் ஒரு 2-3 பீஸ் எடுத்து சாப்பிட்றது தான் அட்வைசபிள். டே டு டே குக்கிங்கில் இந்த டிஷ்ஷஸ் சரிப்பட்டு வராது. ஆனால் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. வாங்க குந்தப்புரா பேபி ஆலு கீ ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட் பேபி ஆலு வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் பேபி ஆலு என்கிட்ட இருக்குது. நான் ஒரு தயிர் வச்சுருக்கேன். 1-2 டீஸ்பூன் தயிர். இதுவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த ஆலுவில் கோட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா இதை மாதிரி கலந்துட்டு ஒரு 10 to 15 minutes ஊற வச்சிருக்கேன். இது ஊறிட்டு இருக்கும்போது இந்த குந்தப்புரா மசாலாவுக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் நல்ல ஸ்மெல் வரணும், அந்த அரோமா வரணும். ஒரு டீஸ்பூன், சின்னதாக ஒரு டீஸ்பூன் மிளகு, சின்னதாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட பொடியெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா. இந்த மாதிரி இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது தான் இந்த அரோமாவே இருக்குது. இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரே அதுலேருந்து தான் இருக்குது. அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் நல்லா சவக்க வறுத்துருங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாட்டேன். ஃப்ளேம் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இது கூட சில பொருட்கள் போட்டு அரைக்கணும். நான் உங்களுக்கு அப்போ அரைக்கும் போது என்னென்ன பொருள்னு காட்டுறேன். இப்போது மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். அந்த மசாலாக்காக வறுத்தோம்ல அதே பேன் வைக்கிறேன். ஒரு 1-2 ஸ்பூன் நெய், நம்ம விட்ட நெய் நல்லா சுட்டுடுத்து நம்ம இந்த தயிர், உப்பு, மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சோம்ல அந்த பேபி ஆலுவை சேர்த்துட்டு இதை இந்த உருளைக்கிழங்க இந்த கீழே நல்லா ரோஸ்ட் பண்ணு. ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சுக்கோங்க.
நான் வந்து வெஜிடேரியன் வெர்ஷன் செய்கிறேன். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நான் வெஜிடேரியன் பண்ணுறவங்க பச்சையாகவே நான் சொன்ன தயிர், உப்பு, மஞ்சள் பொடி போட்டு அந்த நான்வெஜ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் 80% குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 20% இந்த மசாலாவில் குக் ஆகும். பட் என்னை பொறுத்த மட்டும் இந்த வெஜிடேரியன் வெர்ஷனில் ஆல்ரெடி இது பாயில்டு குக்குனால வெறும் எனக்கு ரோஸ்ட் ஆன அப்புறம் நான் எடுத்துடுவேன். நல்லா பரட்டி விட்டு இந்த ஸ்டேஜில் இந்த கீலியை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த குந்தப்பூர் மசாலா செய்கிறதுக்கு என் கையில் பேடிகை சில்லி இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த பேடிகை சில்லி என்ன பண்ணியிருக்கேன்னா உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற விரையெல்லாம் மேக்ஸிமம் எடுத்துட்டேன். விரையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் ஒரு 15 to 20 பேடிகை சில்லியை 2ஆக கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன், தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வெறும் கலரிங் மட்டும்தான் கொடுக்கும். பார்க்கறதுக்கு நல்ல பிரைட் ரெட்டு காட்டும், பட் ஸ்பைசினஸ் இருக்காது. ஸ்பைசினஸ்க்காக ஒரு 5 குண்டூர் மிளகா அதுவும் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 10 பல் முந்திரி பருப்பை ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இது 3மே ஒரு 1 hour பிஃபோர் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்காங்க. இதுலேருந்து விதையை எடுத்துட்டேன். விதை இல்லை, உள்ள விதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விதையை ஃபுல்லாக எடுத்துட்டேன். அந்த பேடிகை சில்லி உள்ள இருக்கிற விதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல இந்த வறுத்த இருக்குல்ல தனியா, மிளகா, ஜீரகம், கசகசா, வெந்தயம் அதை கீழே போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக புளி, ஒரு சிட்டிக்கை வெல்லம், இது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் இந்த மசாலாலாம் கம்மியாக இருக்கணும், மிளகா தூக்கலாக இருக்கணும். மிளகாயும் கீ இதுதான் அதோட ஃப்ளேவராகவே இருக்கணும். மற்றதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தான் இருக்கணுமே தவிர நிறைய போட்டுறக்கூடாது. ஒரு 5 பல் பூண்டு, இந்த ஊற வச்ச முந்திரி பருப்பு தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த குண்டூர் மிளகா இருக்குல்ல அதோட காம்பை ரிமூவ் பண்ணி மிளகாயை மட்டும் சேர்க்கிறேன். இந்த பேடிகை சில்லி இருக்குல்ல அதை தண்ணியிலேருந்து இழுத்து வெறும் அந்த மிளகா, இந்த ஊற வச்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா என்ன கலர் பார்த்தீங்களா? இது அரைக்கும் போது தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டால் இந்த தண்ணி யூஸ் பண்ணு. இதை நான் ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இதுதான் இந்த குந்தப்பூர் மசாலா. பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கூட ரோஸ்ட் ஆகட்டும். பார்த்தீங்களா மசாலாவை நான் அந்த மிளகா ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி வரைச்சிருக்கேன். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி மசியை அரைச்சிருக்கேன். இதுதான் இந்த குந்தப்பூரி மசாலா. இப்போது நம்மளோட ஆலு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஸ்பாட் வந்து நான் நல்லா கீலியே ரோஸ்ட் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம இந்த தயிரில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த பிளேட்லேயே எடுத்துருங்க, அந்த பவுல்லேயே எடுத்துருங்க. மறுபடியும் இதே பாத்திரத்தை வைங்க. வச்சுட்டு ஒரு 1 டீஸ்பூன் நெய். இப்போது நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, பேஸ்ட் அந்த நெய்யில் சேர்த்து மிக்சியில் இருக்கிறதெல்லாம் இப்படி வழித்து போட்டுருங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்காது. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கையிலேயே மிக்சியில் இருக்கிறதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. நார்மலாக என்ன பண்ணுவோம்னா தண்ணியை அலம்பி விட்டு சேர்த்துப்போம், வேண்டாம். இப்போது இந்த பேஸ்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 நிமிஷம் என் கீயை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி இப்போ அந்த லைட் ரெட்டிஷாக இருக்குல்ல அது டார்க் ரெட்டாக மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை குக் பண்ணணும். ஏன்னா மிளகாலாம் நம்ம ஊற வச்சு பச்சை அரைச்சிருக்கோம். இந்த குக் பண்ணுறது தான் முக்கியம்.
ஸோ ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இதை வந்து அவங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் செய்வாங்க. அகலமான பாத்திரத்தில் விறகடுப்பில் செய்வாங்க. ஸோ நான் வந்து இந்த நான்ஸ்டிக் கடாய் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுனால அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான்ஸ்டிக் எடுத்துட்டுருக்கேன். இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு மினிமம் 10 to 12 மினிட்ஸ் ஆகும் இந்த கலர் மாதிரி வரத்துக்கு. அது வரைக்கும் இதை குக் பண்ணு. இது மாதிரி பரட்டி 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 போட்டு குக் பண்ணுங்க. அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க. இல்லை ரொம்ப நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்லைட்டாக வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக நெய் கீழே தான் செய்வாங்க. இந்த மசாலா குக் பண்ணுறது கீழே தான். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறிட்டு வருது பாரு, டார்க் ஆகிட்டு வருது பாரு. அது மாதிரி வரணும். அதே மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு, ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும். இந்த மசாலா அந்த ஒரு உருளைக்கிழங்குலையும் இது கோட் ஆகும். இன்னும் கூட இந்த கலர் டார்க் ஆகணும். பார்த்தீங்களா, நம்ம போட்ட போது இருந்த கலருக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. 8 நிமிஷத்தில் இது கலர் எப்படி மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தாதான் அந்த உருளைக்கிழங்குல நல்லா கோட்டாகி சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டிஷ்ஷு டெய்லி சாப்பிட்ற டிஷ் கிடையாது. நான் வந்து மொத்தமே ஒரு 4 ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கேன். அவங்க வந்து இன்னும் நிறைய சேர்ப்பாங்க. பாருங்க, நான் நெய் கம்மியாக சேர்த்ததுனால எனக்கு கொஞ்சம் அடி பிடிக்குது. என்னதான் இதுவாக இருந்தாலும் நான்ஸ்டிக்காக இருந்தாலும் பிடிக்குது. அது பிடிக்காமல் வரணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கணும். நான் சேர்க்கலை. பார்த்தீங்களா, ஒரு மிளகா ஜாமு மாதிரி இல்லை, குக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட உருளைக்கிழங்கை சேர்த்துறேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த உருளைக்கிழங்குல இந்த மசாலா ஃபுல்லாக கோட்டாகும். அப்படியே குக் பண்ணு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு உப்பு தேவைப்படுது. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா செம்ம காரம் மாதிரி தெரியும். இதில் சுத்தமாக காரமே இல்லை. அந்த ஸ்டேஜில் தான் இருக்காது. ஏன்னா அந்த பேடிகை சில்லியோட கலர் அது வந்து அந்த மாதிரி காரம் இருக்கிற மாதிரி காட்டுது உங்களுக்கு. பார்த்தீங்களா, அந்த ஒரு உருளைக்கிழங்குலையும் இந்த மசாலா நல்லா கோட்டாகி நம்மளோட அந்த குந்தாபூரி ஆலு கீ ரோஸ்ட் அட்டகாசமான ரெசிபி தயார். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக கருவேப்பிலை, குந்தாபூரி பேபி ஆலு கீ ரோஸ்ட் தயார். நம்ம செஞ்ச குந்தாப்பூர் ஸ்டைல் பேபி ஆலு கீ ரோஸ்ட் ஒரு அட்டகாசமான ரெசிபி, நாட் அ ரெகுலர் ரெசிபி. ஸோ ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு செய்யுங்க. ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்யுங்க. குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க, தப்பு கிடையாது. ஸோ ஒரு அட்டகாசமான ரெசிபி. பார்க்கறதுக்கு ஸ்பைசியாக தெரியுதே தவிர அது வெறும் அந்த பேடிகை சில்லியோட கலர் மட்டும்தான். ஸ்பைசினஸ் இருக்காது, ஸ்பைசினஸ் இல்லை. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அந்த ஆலுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலுவிலையும் அந்த மசாலா நல்லா அப்படி கோட்டாயிடும். ஃபுல்லாக மசாலா கோட்டாகி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நம்ம வீடியோலேயே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.